சந்திக்க இருக்கின்றோம். 4 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களுக்கு மனசாட்சி உள்ளவர்கள் இதயத்தை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். எந்த திட்டமாவது மக்கள் விரோத திட்டம் இந்த ஆட்சியிலே நடைபெற்றிருக்கிறதா? உங்களுடைய வீட்டிலுள்ள பிள்ளைகளை எடுத்து பாருங்கள், பெண்களை எடுத்து பாருங்கள், உறுப்பினர்களை ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், கல்வியை எடுத்து பாருங்கள், சமுதாய முன்னேற்றத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த அளவிற்கு சிறப்பான திட்டங்களை இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரே ஒரு காரணம், கல்வியை மட்டும் நாங்கள் இன்றைக்கு எடுத்துச் சொல்லுகின்றோம். இன்றைக்கு கல்விக்கான நிதி கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாயை இன்றைக்கு ஒன்றிய அரசு பெற மறுத்திருக்கின்றது. நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுக்கு தாருங்கள், நியாயமான கோரிக்கையான கல்விக்கான ஒதுக்கீடை 3000 கோடியை எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மும்மொழி கொள்கை என்றால் என்ன? இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கின்ற கொள்கை என்ன? இதன் மூலமாக பெற்ற வெற்றி என்ன? இதன் மூலமாக உலகளாவிய போராடுகின்ற இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த நாட்டை, தமிழ்நாட்டை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் எடுத்து இன்றைக்கு இந்தியை படியுங்கள், சமஸ்கிருதத்தை படியுங்கள். சமஸ்கிருதத்தை படித்தால்தான், இந்தியை படித்தால்தான் உங்களுக்கு கல்வி நிதி தரப்படும் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய தலைவர் ஆணைத்தலைவர் தளபதியார் அவர்கள் சொன்னார்கள், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுடைய 3000 கோடி அல்லது 2200 கோடி கல்வி நிதியை நீங்கள் ஒதுக்குவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் 3000 அல்ல 10,000 கோடி தந்தாலும் அந்த மும்மொழி கல்வியை தமிழகத்தில் நுழைய விட மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்லி, அந்த சொல்லுவது மட்டுமல்ல, இன்றைக்கு கல்விக்கான திட்டங்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு இன்றைக்கு 41,000 ரூபாய் மதிப்புள்ள மடிக்கணனை 20 லட்சம் மாணவர்களுக்கு, இன்றைக்கு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவனுக்கு, மாணவிக்கு தமிழக அரசால் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் 20 லட்சம் என்று 41,000 நீங்கள் கணக்கை கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிதி 2700 கோடி எங்களுக்கு மயிருக்கு சமம். நாங்கள் இந்த நாட்டிலே மும்மொழி கொள்கையை வரவிட மாட்டோம், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தி பிரிப்பை இந்துமே எதிர்ப்போம் என்று சொல்லுகின்ற ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இங்கு வீரநடை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்வியை மட்டும்தான் இங்கு நாங்கள் எடுத்துக் கொடுத்தோம். நேரம் அதிகமாக சென்றுவிட்டிருக்கின்ற காரணத்தால் மற்ற விஷயங்களுக்கு போவதில்லை. நாட்டினுடைய முக்கிய பங்கு கல்வி. அவர்கள் கல்வியிலே நீங்கள் ஓரவஞ்சனை பண்ணுகிறீர்கள், கல்வியிலே நீங்கள் பாசிசத்தை புகுத்துகின்றீர்கள், கல்வியிலே நீங்கள் கெட்ட எண்ணத்தோடு எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை சிதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இன்னும் தொடர்ந்து வருகின்ற 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில்தான் இந்த ஆட்சி தொடரும். இங்கு இருக்கின்ற கூட்டணி கட்சிகள், ஜனநாயக கூட்டணியுடைய கட்சிகள் அனைவரும் இணைந்து இன்னும்